டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை அதன் பின்னணி தகவல்களோட சேர்த்து தொடர்ந்து வீடியோக்களா பதிவிட்டுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரலாற்று முத்திரை பதிக்குமா தேர்தல் களம், மாற்றம் நடைபெறுமா தமிழக அரசியல். கடந்த ஒரு மாத காலமா கலகலன்னு இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு அமைதி பூங்காவா மாறி இருக்கு. அது ஏன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இதை ஒட்டி கடந்த ஒரு மாத காலத்துக்கும் மேலா வீதி வீதியா இறங்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நடந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்று மாலையோட ஓய்வடைஞ்சிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரலாற்றையே திருப்பி போடக்கூடிய, இன்னும் சொல்ல போனா வரலாற்றுல ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய தேர்தலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல இந்த 2026 தேர்தல்ல திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டி நிலவுது. இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிச்சா கலைஞரால கூட முடியாத ஒரு விஷயத்த நீங்கெல்லாம் முதலமைச்சராக கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்திலே இல்லை அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் மறுபடியும் அரியணை ஏறினா இந்த ஒரு வரலாற்று சாதனையை படைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அதிமுக, பாஜக கூட எப்ப அவங்க கூட்டணி வச்சாங்களோ அதுல இருந்தே மக்களுக்கு அவங்க மீதான ஒரு எதிர்பார்ப்பும் சரி, ஒரு நம்பிக்கையும் சரி இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 10 தேர்தல்கள்ல தோல்வியுமே சந்திச்சுக்கிட்டு வராங்க. தலைமையில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அணவணிச்சு போறதுலையும் சின்ன சர்க்கிளை சந்திச்சிருக்கிறாரு. அதிமுக கட்சியில இருந்த பலருமே அந்த கட்சியில இருந்து வெளியில வந்து எடப்பாடி பழனிசாமி மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே சேர்த்து மக்கள் மனசுல அதிமுக இருந்த நம்பிக்கையை குறைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அதிமுக ஆட்சியை பிடிச்சது அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி. சீமானை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷமா யார் கூடயுமே கூட்டணி வைக்காம தனித்து களம் கண்டுகிட்டு வராரு. அதுவும் 234 தொகுதிகளில் சரிபாதி பெண்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சரிபாதி வேட்பாளர்களையும் அறிவிச்ச ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். ஒருவேளை சீமான் இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷமா யார் கூடயுமே கூட்டணியில் இல்லாத ஒரு தலைவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு நிகழ வாய்ப்பு இருக்கு. அவர் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமே என்ன அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் பிராக்டிக்கலா தமிழ்நாட்டுல எடுபடுமா அப்படிங்கிறது தான். ஒருவேளை ஃபாரின்ல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்தா என்ன அப்படின்னு ஒரு சில இளைஞர்கள் அவருடைய ஐடியாலஜினால ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் படையே பின்னாடி வச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஒருவேளை இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத எண்ணி பார்க்கவே முடியாதுங்க. அதிமுக, திமுக இந்த 2 கட்சியுமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு விஜய் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி புது வாக்காளர்களுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய திரை கவர்ச்சியினால அதை ஓட்டாவும் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. பட் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் களம் இப்படி இருக்க நாளைக்கு நடக்கக்கூடிய வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. காலையில 7 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட 1,20,000 தமிழ்நாடு காவலர்களும் 300 கம்பெனி துணை இராணுவத்தினரும் இந்த தேர்தலுக்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மே 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 62 மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறதா தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்துல இந்த 2026 தேர்தல் வரலாற்றுல ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு தேர்தலா மாறுறதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா தொடர்ந்து டிஎன் டாக்ஸை பாருங்க.